அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, புனிதமான வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றியும் மகத்துவத்தை பற்றியும் நான் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றியுள்ள வீடியோ நிறைய இந்த சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். புனிதமான வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி கூறினால் அந்த நாளில் உள்ள அதிகமான ஒரு மகத்துவம் என்னவென்றால், அந்த நாளில் துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. நாம் செய்யக்கூடிய அந்த துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான், அதை அவன் தட்டிவிட மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரம் எதுன்னு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரவில்லை, புனிதமான இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரவில்லை. அதனாலேயே வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் விலை மதிப்புள்ள நேரமாக பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரணம் கொண்டும் நிசாரமாக நாம் தள்ளிவிடக்கூடாது. எந்த ஒரு தவறும் அந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடாது. எல்லா தவறுகளிலிருந்தும் விலகி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலாவுக்கு வேண்டி தாராளமான இபாதத்துகளை செய்யுங்கள். திக்ருகளை அதிகப்படுத்துங்கள். ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தஸ்பீகை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனை தாராளமாக ஓதுங்கள். அதற்கு கூடவே இஸ்திஃபாரையும் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். இறைவரிடத்தில் பொறுத்து கேளுங்கள். அதற்கு கூடவே துஆ செய்வதையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி வெள்ளிக்கிழமையில் தொழுகை தொழ முடியாமலும் திருமறை குர்ஆனை ஓத முடியாமல் சகோதரிகள் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் திக்ரை அதிகப்படுத்துங்கள், ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள், தஸ்பீகையும் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்கள். அதற்கு கூடவே இன்னைக்குள்ள வீடியோவில் நான் கற்றுத்தருகின்ற ஒரு மகத்தான ஒரு திக்ர் இருக்கிறது. இந்த திக்ரை நான் சொல்லித்தரக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓத வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் இறைவனிடத்தில் துஆ செய்தால் உறுதியாக கூறுகிறேன், உங்களுடைய துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த திக்ரை ஓதுவதால் அல்லாஹு தாலா நமது பாவங்களை மன்னித்து விடுகிறான். அதிலும் முக்கியமாக புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் ஓதுகிறோம். துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் நமது எவ்வளவு பெரிய ஒரு தேவையும் அல்லாஹு தாலா எளிதாக நிறைவேற்றி தருவான். வெள்ளிக்கிழமையில் அசருக்கும் மஹ்ரிப்புக்கும் இடையில் ஒரு மகத்தான நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் உள்ள துஆவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அந்த நேரத்தை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் இழந்து விடக்கூடாது. அசர் தொழுகையிலிருந்து மஹரிப்புடைய பாங்கு கேட்கும் வரை நீங்கள் திக்ரை அதிகப்படுத்த வேண்டும், ஸலவாத்தை அதிகப்படுத்த வேண்டும். திருமறை குர்ஆனை ஓதியும் இறைவனிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க, உங்களுடைய எல்லா வேதனையும் விலகுவதற்கு, வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்க, பரக்கத்தும் ரஹ்மத்தும் வந்து சேருவதற்கு, உங்களுடைய எல்லா ஹாஜத்துகளும் நிறைவேறுவதற்கு, உங்களுக்கு துஆ செய்வதற்கு சிறந்த ஒரு நேரமாகும். அந்த ஒரு மகத்தான நேரம்தான் அசருக்கும் மஹ்ரிப்புக்கும் இடையில் உள்ள அந்த நேரம். வெள்ளிக்கிழமையில் மூமினான ஒரு மனிதன் ஒரு காரணம் கொண்டும் அந்த நேரத்தை வீண் செய்ய மாட்டாங்க. அதனாலேயே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா மூமீன்களும் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன திக்ரை நீங்கள் ஓதிக்கொண்டு நீங்கள் இறைவனிடத்தில் துஆ செய்யுங்கள். அப்படியானால் எந்த ஒரு காரணம் கொண்டும் அல்லாஹு தாலா அந்த துஆவை ஏற்காமல் இருக்க மாட்டான். நீங்கள் என்ன ஒரு ஹாஜத்தை வைத்து இறைவனிடத்தில் துஆ செய்தீங்களோ அது உங்களுக்கு ஹயராக இருந்தால், ஷர்ராக இருந்தால் இறைவன் அதை வழங்க மாட்டான். அதே நேரத்தில் ஹயராக இருந்தால் எளிதாக இறைவன் உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். இனி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு ஷர்ராக இருந்தால், அதாவது உங்களுடைய அந்த காரியம் இறைவன் உங்களுக்கு வழங்குவதால் துனியாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை வருகிறது என்றால், அது உங்களுக்கு தீங்கை கொண்டு சேர்க்கும் என்றால் இறைவன் அதை உங்களுக்கு தரமாட்டான். காரணம், அதனால் உங்களுக்கு அதிக துக்கம் என்பது வந்து சேரும், அதிக வேதனைகள் வந்து சேரும். ஆனால் அதைவிட அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்குவது அதைவிட சிறந்த ஒன்றாக இருக்கும். அது உங்களுக்கு பெரிய ஒரு ஹயராக இருக்கும். உங்களுக்கு அது கிடைக்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது உங்களிடத்தில் வந்து சேரும் போது. இந்த வகையில் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அதேபோல் உங்களுடைய ஆசை, இறைவனிடத்தில் நீங்கள் துஆ செய்தது என்றைக்கு உங்களுக்கு ஷர் இல்லாமல் அது ஹயராக மாறுகிறதோ அந்த நேரத்தில் இறைவன் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். ஒரு தடவை நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட இருந்தவர்கள் அதிக வேதனையில் மாட்டிக்கொண்டாங்க. அவர்களுடைய அந்த ஒரு வேதனை என்ன, அவர்களுடைய அந்த ஒரு கவலை என்ன?
அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத காரணத்தால் அவர்களுடைய வயல் எல்லாம் நாசமானது. அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய தாகத்தை தீர்க்க கூட அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலையாக இருந்தது. அப்படி தண்ணீர் இல்லாமல் அந்த மக்கள் அதிக வேதனை அடைந்த போது, அதிக கவலை அடைந்த போது, அந்த நேரத்தில் அங்கிருந்த மக்கள் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருகில் சென்று, நபியே, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாமல் வயல்கள் எல்லாம் நாசமாகிறது, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை, எங்களுடைய தொண்டையெல்லாம் வறண்டு விட்டது, நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய நபியே அப்படின்னு கேட்டபோது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, நீங்கள் அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் என்ற திக்ரை நீங்கள் தாராளமாக அதிகப்படுத்துங்கள். இந்த திக்ர் நீங்கள் ஓதுவதால் இறைவன் உங்களுக்கு வேண்டி மழையை பொழிய செய்வான். அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு திக்ர் காரணமாக உங்களுக்கு அல்லாஹு தாலா தரித்திரத்தை ஏற்படுத்த மாட்டான், முசீபத்தை வழங்க மாட்டான். பணத்தில் நல்ல ஒரு உயர்வை இறைவன் ஏற்படுத்தி தருவான். பணத்துடைய விஷயத்தில் மரணம் வரை உங்களுக்கு சிரமங்கள் வராது. அதே போலவே உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ நீங்கள் அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் என்று ஓதுவதால் உங்களுடைய தேவையெல்லாம் இறைவன் பூர்த்தி செய்து தருவான் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. குழந்தை இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமையில் அசருக்கும் மஹரிப்புக்கும் இடையில் 1000 தடவை அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் என்று ஓதிக்கொண்டு நீங்கள் இறைவனிடத்தில் துவா செய்தால் உறுதியாக கூறுகிறேன், அல்லாஹு தாலா உங்களுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். சாலிஹான நல்ல குழந்தை செல்வங்களை அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்குவான். பல நோய்களால் அவதிப்பட்டு சிரமப்படுகின்ற எவ்வளவோ உம்மா இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. கடன் கொண்டு அதிக சுமை காரணமாக வேதனையில் இருக்கக்கூடியவங்க உண்டு. வேலை இல்லாதவர்கள் உண்டு, இருக்கக்கூடிய வேலையில் சம்பளம் இல்லாதவர்கள் உண்டு. கல்யாணம் என்பது சரியாகாமல் இருக்கக்கூடியவங்க உண்டு. பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவங்க உண்டு. கடனை கொடுத்து பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் வேதனையில் இருக்கக்கூடியவங்க உண்டு. நிறைய ஆசைகள் உண்டு, நிறைய கனவுகள் உண்டு. வாழ்க்கையில் எல்லா நாட்களும் வேதனை, வாழ்க்கையில் அனைத்து நாட்களும் சிரமம், எந்த ஒரு மன நிம்மதியும் இல்லை, எல்லா நாட்களும் டென்ஷன் தான். இப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேதனை இருக்கிறதோ, என்னெல்லாம் ஹாஜத் இருக்கிறதோ, என்னெல்லாம் நடந்து கிடைக்க வேண்டுமோ அது எல்லாமே நீங்கள் நினைப்பது போல் உங்களுக்கு நடந்து கிடைக்க, மூமின்களே, வெள்ளிக்கிழமை அசருக்கும் மஹரிப்புக்கும் இடையில் அஸ்தஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் என்கிற இந்த ஒரு திக்ரு 1000 தடவை ஓதிக்கொண்டு இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள். மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டி பிரதிபலன் கிடைக்கும். அதனாலேயே நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இஸ்திஃபாருக்கு, ஓதக்கூடிய இந்த சக்தி மிகுந்த இஸ்திஃபாருக்கு அல்லாஹு தாலா இரட்டிப்பான பிரதிபலனை வழங்குவான். இன்னும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து தவறுகளுக்கும் இந்த இஸ்திஃபார் வழியாக இறைவன் நம்மை மன்னித்து விடுவான். நம்முடைய ஹலாலான எல்லா தேவைகளும் நமக்கு நடந்து கிடைக்கும். 1000 முறை நீங்கள் ஓதுவதால் நமது மனதில் உள்ள கரைகளெல்லாம் நீங்கி சுத்தமான ஒரு மனதாகிறது. அதனாலேயே மோமின்களே, இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில் உங்கள் மனதில் உள்ள அந்த ஹாஜத்துகள் நிறைவேறி கிடைக்க, உங்களுடைய தேவை நடந்து கிடைக்க, உங்களுடைய தவறுகளை அல்லாஹு தாலா பொறுத்து தருவதற்கு சர்வ வல்லமை கொண்ட இலாஹியிடம் அல்லாஹு தாலாவின் ஒரு அன்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் என்கிற இந்த திக்ரை அசருக்கும் மஹரிப்புக்கும் இடையில் நீங்கள் ஓதிக்கொண்டே துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா அதற்கு அருள் புரிவானாக. வெள்ளிக்கிழமை துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான நேரத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தக்கூடாது என்று உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா நமது எல்லா வேதனைகளையும் போக்கி தருவானாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையின் பரக்கத்து கொண்டு நமது எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவானாக. துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியடைந்தவர்களின் கூட்டத்தில் இறைவன் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.